சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான குட் மார்னிங்ப்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஏற்கனவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு நம்ம போட்டுட்டோம். மறக்காம வந்து பாருங்க. கார்னர்ல பாருங்க. டோட்டலா மொத்த மதிப்பெண்கள் 70. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 70 மார்க்ஸ் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. குறிப்பா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா வரப்போகுது நாளைக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எப்பவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி, ஈஸியான முறையில கேட்கப்பட்டதாக தான் வரலாறு இருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. 1 மார்க்க மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் டெலகிராம்ல ஜாயின் பண்ண சொல்றேன் அப்டின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கு. நான் அப்டேட் பண்ணிட்டேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயன்ஸ் 2த்துக்கும் தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மார்க் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. 16 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. என்கிட்ட டெலகிராம் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண முடியாது. பிடிஎஃப்லாம் அவ்வளோ கிட்டத்தட்ட 100, 200 பேஜ் இருக்கு. ஷேரே பண்ண முடியாது. நான் ஒரு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா, அனுப்பவே முடியாது யாருக்குமே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணீங்கன்னா என்னால் வீடியோவே போட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கணித ஏரண செயலகத்தின் ALUவின் செயல்பாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன் ALU அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 17th கொஸ்டின் 11.011 என்ற இருநிலை எண்ணிற்கான நிகர பதின்ம எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கன்வெர்ட் த கிவன் பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 18 தற்சுழற்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 19வது C++இல் உள்ள பிரேக் கண்டினியூ கூற்றுக்கள் பற்றி குறிப்பு வரைக. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் எ ஷார்ட் நோட் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் C++ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 20th வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் கூற்றின் கட்டளை அமைப்பு மற்றும் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் த எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது 21 வாய்டு தரவு வகையின் முக்கியத்துவங்கள் என்ன? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 22 பல்லுருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எல்லா 2 மார்க்குமே 2 லைன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 23 இது ஏற்கனவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனையும் கேட்டிருக்கிறாங்க போல. TSCL என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை. 24 கம்பல்சரிப்பா என்ன அப்படின்னு வந்து பாருங்க. ஃபைண்ட் அதாவது கீழ்கண்டவற்றை காண்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஏல 65, பியில் 15 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கீழ்கண்டவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 எழுதுனா 1 மார்க்கு, 2 எழுதுனா 2 மார்க்கு. 2மே இதை எழுதல ப்ரோ கம்பல்சரி விட்டுடலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 1த்துக்கான மார்க்கை கொடுக்க மாட்டாங்க. 2 மார்க் ஓகேங்களா. அடுத்தது பார்ட் 3 ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. 25 அடிப்படை வாயில்களின் மெய்ப்பட்டியல்களை எழுதுக. ரைட் த ட்ரூத் டேபிள் ஓகேங்களா, எழுத சொல்லியிருக்கிறாங்க. 26 CD மற்றும் DVD வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட். சிடிக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸு, டிவிடிக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. 27 மறுசுழற்சி தொட்டி என்றால் என்ன? குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரைட் ஷார்ட் நோட் ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28 பிரிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 29 ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்குது. எல்லாமே வந்து டெஃபினிஷனு டைப்ஸு சிம்பிளாக தான் கேட்டிருக்கிறாங்க. இதனால தான் ஈஸின்னு சொல்கிறோம் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும். பட் ட்விஸ்ட்டே அங்கே 5 மார்க் தான் இருக்குது. வாங்க போகலாம். குறிப்பு வரைக 29ல் சிறப்பு சொற்கள் குறிப்பெயர்கள். சிறப்பு சொற்கள்னால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்னென்னா கீவேர்ட்ஸு 2 லைன். சாரி 3 மார்க்கில் 3 லைன். அடுத்தது குறிப்பு பெயர்கள் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன். இதுவும் 3 அப்போது உங்களுக்கு 3 மார்க் கண்டிப்பாக வந்துடும். 13th வந்து பாருங்கள். C++இல் செயற்கூறு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் நோட் ஆன் ஃபங்க்ஷன் இன் C++ அப்படின்னு சொல்லிட்டு. 31 அணி என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? அணி என்றால் என்ன, ஜஸ்ட் 2 லைன். அதன் வகைகள் கீழே ஒரு 2 லைன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் 3 மார்க்கு. 32 3 வகை காண்பு நிலை பாங்குகள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் அபவுட் 3 டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் கம்பல்சரி
ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தலை சுற்றக்கூடிய ஒரு கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள C++ நிரலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கீழே பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ரீட் த ஃபாலோவிங் C++ கோட், த ஆன்சர் கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுத்துட்டு கீழே எத்தனை கொஸ்டின்னா அழகாக 3 கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஃபஸ்ட்டுக்கு 33 ஃபஸ்ட்டுக்கு என் ஆன்சர் 2 லைன், 33க்கு செகண்ட் 2 லைன், 33க்கு தேர்ட் 3 லைன், அவ்வளோதான். இது எழுதுனீங்க அப்படின்னா 3 மார்க்கு கம்பல்சரிப்பா, அதான் வச்சுருக்குறாங்க அப்போ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், லாஸ்ட் பார்ட்டு 5 மார்க் பார்ட் 4. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் 34 கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த கணிப்பொறியுடைய பல்வேறு தலைமுறைகளை விளக்குகன்னு சொல்லும் போது என்ன ஞாபகம்னா, இதே மாதிரி நான் படிக்கும் போது இதே கொஸ்டின் வந்துச்சு. என் கிளாஸ்மேட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தந்தி டிவி பேப்பரில் வர பிட் எடுத்துகிட்டு வந்து மாற்று ஞாபகம் தான் வருது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 34ல் பி, இயக்க அமைப்பின் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 35ல் பி, C++இல் உள்ள பிழைகளின் வகைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எரர் இன் C++ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல் பி, நுழைவு சோதிப்பு மடக்கு என்றால் என்ன? ஏதேனும் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கின் பொது வடிவம் மற்றும் பொருத்தமான எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் an entry controlled loop? எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டபிளான எக்ஸாம்பிள் வந்து தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா. 36ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், C++இல் இஃப் எல்ஸ் மற்றும் ஸ்விட்ச் கூற்றின் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸு ஸ்விட்சு ஸ்டேட்மெண்ட்டு என்ன C++? அப்போ எப்படி எழுதணும்? ஒவ்வொன்றுக்கும் பேராவாக எழுதணும். 5 மார்க்கில். அடுத்தது பி, 36ல் பி, C++இல் உள்ள மாறியின் வரையெல்லை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் C++ வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37 ஏல 3 கொஸ்டின். அடேங்கப்பா. கட்டுரு என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை? ஓகேங்களா. வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் இட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கட்டுருவை அறிவித்தலுக்கான தொடரியல் மற்றும் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் த சின்டாக்ஸ் அண்ட் த எக்ஸாம்பிள் ஃபார் கிரியேட்டிங் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கட்டுருவின் உறுப்புகளை எவ்வாறு அணுக முடியும், எடுத்துக்காட்டு தருக. ஹவு டு அக்சஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கிவ் எக்ஸாம்பிள். 37ல் பி, C++ உடைய நிரலின் வெளியீட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் த அவுட்புட் ஃபார் த ஃபாலோவிங் C++ ப்ரோக்ராம். 38பா. ஓகேங்களா. 38னா லாஸ்ட் வந்துட்டோம். 38ல் 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 7 பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகளை விவரிக்க. மெயின் ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறமா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள வெளியீட்டை பெற பின்வரும் C++ நிரலில் உள்ள பிழைகளை பிழை திருத்தம் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா த கிவின் C++ ப்ரோக்ராம் டு கெட் த ஃபாலோவிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோதான், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 5 மார்க் பாருங்கள் கார்னரில் 25 மார்க். அடுத்தது அப்படியே கார்னரில் பாருங்கள் 3 மார்க் 18 மார்க். அடுத்தது 12 மார்க் 2 மார்க். இது வரைக்கும் 55 ஆச்சா. அடுத்தது இப்போ கார்னரில் பாருங்கள் எவ்வளோ மார்க், 1 மார்க் இருக்குன்னு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கா. இப்போ டோட்டலாக எவ்வளோ, 55 + 15 70 மார்க். அப்போ 70 மார்க்கில் எவ்வளோ எடுக்கணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 15 மார்க் எடுத்தால் போதும், சிம்பிள் பாஸ் ஆகிடுவீங்க. இன்டர்னல் மார்க்லாம் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போடனாலும் போடாக்கட்டி பிரச்சனை இல்லை. 15 மார்க் எடுத்திங்கன்னா ஃபினிஷ் செலக்டிஸ். ஸோ நல்லபடியாக நாளைய தேர்வில் டைமிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5 டீட்டெயில் எழுதுறீங்க, ஒரு டீட்டெயிலுக்கே 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் எழுதுறீங்க செலக்குட்டீஸ். ஸோ நாளைக்கான ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முடித்தோடனே ஏறத்தாழ பப்ளிக் எக்ஸாமே முடிஞ்ச ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரப்போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1.5 மந்த் லீவ் இருக்குது. ஸோ அடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, ரிசல்ட் அப்டேட்டு, பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்லாம் பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். நன்றி, வணக்கம்.